இத்தனை நாள் அதிமுகவுல பல சலசலப்புகள் இருந்துச்சு. ஆனா, இப்போ ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல அதிமுகவினர் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இந்த சலசலப்பு, விறுவிறுப்பு, அப்புறம் என்னது குழப்பம், இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாம் மீடியா அதிமுகவுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லாதனால தான் 2வது முறையாகவும் செயற்குழுவும் பொதுக்குழு கூட்டமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அது ஒன்று போதும் அதிமுகங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்னது, போன முறை 21 தேர்தலில் நாங்கள் சுணக்கமாக வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுனா, இந்திய வரலாற்றில் ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துட்டு 10 ஆண்டுகள் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் 75 எம்எல்ஏஸ். அதிமுக மட்டும் 66, சரிங்களா? அப்போது இது ஒரு 10 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த ஆட்சியின் மீது பெரிய அளவுக்கான அதிருப்தி கிடையாது. 2016 அம்மா இறந்துடுறாங்க. அதன் பிறகு 4.5 ஆண்டுகள் எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சாரோட ஆட்சி நடக்குது. அந்த 4 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் கொரோனாவில் போயிடுது, சரிங்களா? 4.5ல் 2 ஆண்டுகள் தான் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் ஆட்சி போகுது. 2 வருஷம் கொரோனா. அதில் இந்த லாக்டவுன்லேயே பாதி வருடங்கள் போய்விட்டது. அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எந்த வருமானமும் கிடையாது அரசாங்கத்துக்கு.